Hey guys, welcome. நான் உங்கள் Anbarasan. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா how to calculate the difference between two dates. இப்போ அதாவது என்னென்னா இப்போ ரெண்டு டேட்டுக்கு இடையில வந்துட்டு நீங்கள் டிஃப்ரென்ஸ் கொடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. ஸோ இந்த ரெண்டு டேட்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் எத்தனை வருஷம், எத்தனை மாதம், எத்தனை டேஸ் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ரெண்டு டேட்ஸ்க்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை. ஸோ வந்துட்டு அதை எப்படி பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. அதாவது datedif. ஸோ ஈக்குவல் டு datedifனு கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள், அதை எடுத்துக்கும். ஸோ datedif கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னா ஃபஸ்ட்டு டேட், அதாவது ஸ்டார்ட் டேட், கமா கொடுத்துக்கோங்க, எண்ட் டேட். ஓகே, ரெண்டு டேட் இருந்தால் மட்டும்தான் அதை டிஃப்ரெண்ட் பண்ண முடியும், அது நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஃபஸ்ட் டேட், எண்ட் டேட். இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா உங்களுக்கு எப்படி அது வேணும்னு கொடுக்கணும். இப்போ ஏர்ஸுங்கிறதுனால நீங்கள் ஒய்ங்கிறத நினைப்பு வச்சுக்கோங்க. ஸோ ஏர்ஸ்க்கு ஒய். ஸோ வந்துட்டு டபுள் கொட்டேஷனுக்கு இடையில் ஒய்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணுங்கள், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 25 years ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ சேம் அஸ் மந்த்ஸுக்கு எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் datedif கொடுங்க. கொடுத்துட்டேன். ஸோ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஸ்டார்ட் டேட், கமா, end date, கமா, மந்த்ஸுக்கு எம். ஸோ டபுள் கொட்டேஷன், எம், டபுள் கொட்டேஷன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க. ஸோ வந்துட்டு எத்தனை மாதம் இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்குன்னா 310 மாதம். ஓகே, முடிஞ்சிருச்சு. ஸோ அதே மாதிரி டேஸ்க்கு என்ன வரும்னா ஈக்குவல் டு datedif, ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள், ஸ்டார்ட் டேட், கமா, end date, கமா, டேஸுக்கு டி. ஓகே, ஸோ வந்துட்டு டபுள் கொட்டேஷன், டி, டபுள் கொட்டேஷன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்கள், ஜஸ்ட் கிவ் என்டர். ஆஃப்டர் தட் யூ கேன் ட்ராக் தட். ஓகே, இப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ கம்ப்ளீட்டட் ஏர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணுன்னா ஒய் கொடுக்கணும். ஸோ datedifல. ஸோ அடுத்தது மந்த்ஸுக்கு வந்துட்டு எம், சேமஸ் டேஸ்க்கு வந்துட்டு டி கொடுக்கணும். ஓகே, இப்போ எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இது உங்கள் ரெண்டு டேட்டுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்தீங்க. சப்போஸ் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை டிலீட் பண்ணுங்கள். இந்த இடத்துல எண்ட் டேட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கான டேட்டு. ஸோ இன்றைக்கான டேட் வரதுக்கு வந்துட்டு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. ஸோ டுடேன்னு கொடுங்க. டுடேன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஆல்ரெடி ப்ராக்கெட் ஓப்பனாக வரும், ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் அதை ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான டேட் வந்துட்டு 7/6/21, இது என்னோட டேட் ஆஃப் பர்த். ஸோ என்னோடய வயசு வந்துட்டு 25. ஸோ இத்தனை நாள் நான் வந்துட்டு இத்தனை மாதம் இருந்திருக்கேன், இத்தனை கம்ப்ளீட்டட் டேஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஏதாவது பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காண்டி ஒரு வீடியோ பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட், பாய்.